Good morning, praise Lord. Welcome to this video. Happy New Year. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என்னுடன் பிறந்தோர் சொல்கிறோமே தவிர, சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறங்காரடி கிளியே அப்படி ஒரு பாட்டு இருக்குது, பாரதியார் பாடல். அது போல தான் நம்ம வாழறோம். என்னை ஒருத்தர் கேட்டாங்க, நான் காலேஜில் சேர்ந்த புதுசில் உன்னோட ஜாதி என்ன அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் குமுதம் விகடன் அதை நிறைய படிப்பேன். அதில் ஒரு துணுக்கு வந்திருந்தது. இது மாதிரி ஜாதி என்னன்னு கேட்டாங்கன்னா, நான் பாரத நாட்டு பிரஜை, அதனால் என்னுடைய ஜாதி பாரதி அப்படி சொல்லணும் அப்படின்ட்டு அதில் போட்டிருந்தது. நானும் அந்த மாதிரி பாரதி அப்படின்ட்டு சொன்னேன். பாரதின்றது அது ஆண் பெண் இருப்பாளரும் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பொது பெயராக இருக்குது. ஸோ என்னுடைய உயரிய நோக்கங்கள், அதாவது ஜாதிகள் இல்லை அடி பாப்பா அப்படின்றது அவங்க தெரியாமல், நான் பாரதி அப்படின்னு யாரோ எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. இந்தளவுக்கு நம்முடைய மக்கள் சிந்தனையில் பாமரராக இருக்கிறாங்க. ஸோ இது அறியாமை அப்படிங்கிறது, உயரிய நோக்கங்கள் இல்லை அப்படிங்கிறது கடன் போல் ஆகும். அதான் ஓல்டு ஐடியாஸ், அதில் லைபிலிட்டி. நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இவங்க இதுமாரி உயரிய நோக்கங்கள் இல்லாத, படிக்காத பாமரராக இருந்தால் அது நாம் செலுத்த வேண்டிய கடன் போல் ஆகும். ஸோ அவாய்ட் டெட்ஸ், அதுதான் இந்த வீடியோவினுடைய நோக்கம். இப்போ நீங்கள் உடம்பை கவனிக்காமல் விட்டுட்டீங்க, தூக்கத்தை அலட்சியமாக நினைக்கிறீங்க, லேட் நைட் முழிச்சிருந்து வேலை செய்கிறீங்க எப்போவுமே அப்படின்னா அது நீங்கள் செலுத்தக்கூடிய கடன் ஆகிடும். உங்கள் உடம்பு அதை வட்டியும் முதலமாக திரும்பி வாங்கிடும். நீங்கள் தூங்கித்தான் ஆவீங்க. ஏதோ ஒரு காலத்தில் வட்டி முதலமாக நீங்கள் தூங்குவீங்க. சரியாக ஸ்லீப் மேனேஜ்மெண்ட்டு சரியில்லை அப்படின்னா, அதாவது சிக்னஸ் நம்முடைய உடம்புக்கு நம்மளே செலுத்தக்கூடிய கடன் ஆகிடும். அதே மாதிரி அதிக வேலை, அதிக பேச்சு, அதிக சிரிப்பு, இந்த மேனேஜ்மெண்ட்லாம் நமக்கு தெரியலன்னா இது கடன், வறுமை கொண்டு வருது. மௌன விரதம் இருங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இதுக்காக காப்பது விரதம் அப்படின்ட்டு. அதேமாரி இமோஷ்னல் மேனேஜ்மெண்ட் நமக்கு தெரியல. அது இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்முடைய இமோஷ்னல் மேனேஜ்மெண்ட்டு நமக்கே தெரியலை அப்படின்னா யாருமே நமக்கு கடன் கூட தரமாட்டாங்களாம். அந்த அளவுக்கு நம்மளை பார்த்து பயந்துடுவாங்களாம். ஏன்னா humans in the throes of great emotions are not safe risks even for the gold lender அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தில் நான் இப்போ படித்தேன். அதாவது நம்முடைய செலவுகள் அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா கடைசியில் நம்ம ஒரு வேளை குற்ற நபராக கொலை செய்கிறவங்களாவோ இல்லை தற்கொலை செய்கிறவங்களாவோ அந்த மாதிரி கூட நம்ம மாற முடியும். ஸோ ஹியூமன்ஸ் இன் த த்ரோஸ் ஆஃப் கிரேட் இமோஷன்ஸ், அவங்களாம் ரிஸ்கி பீப்புள். ஸோ இது யாராவது ஒருத்தருக்காவது இது உபயோகமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்காக இந்த காலை வேளையில் நான் இந்த வீடியோவை நான் பண்ணேன்.